அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாயின் சூரத்துல் பாத்திகா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரை, பாகம் 16, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சொற்றொடருடைய விளக்க உரையை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதலாவதாக, சூரத்துல் பாத்திகா என்பது திருமறை குரானுக்கு முழுமைக்கும் அன்னையாக பிறப்பிடமாக இருக்குது. ஆக அந்த சூரத்துல் பாத்திகாவில் திருமறை குரானில் இடம்பெற்றிருக்கிற எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி சுருக்கமாக சார்பிழிந்து அல்லாஹ் நமக்கு இந்த சூரத்துல் பாத்திகாவின் மூலமாக வழங்கியிருக்கிறான். எனவேதான் நம்மளுடைய தொழுகை, ஐங்கால தொழுகையிலும் மற்ற எல்லா தொழுகையிலுமே சூரத்துல் பாத்திகா கட்டாயம் ஓத வேண்டும் என்பதை ஒரு விதியாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி திரும்ப திரும்ப அதை ஓதுவதன் மூலமாக அந்த விளக்கங்களை தெளிவாக மக்கள் பதிவு செய்து கொள்வார்கள், இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் பேசிக்கை உணர்ந்து கொள்வார் என்ற அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் தெல்ல தெளிவாக இந்த சூரத்துல் பாத்திகாவின் விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தொடராக பதிவு செய்கிறோம். இதை உதாசீனப்படுத்தாமல் ஓரங்கட்டாமல் தெளிவாக செவிதாழ்த்தி கேட்டு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, ரிலாக்ஸாக இருக்கும்போது, குடும்பத்தோடு அமர்ந்து இவைகளை செவிதாழ்த்தி கேட்டு சரியாக ஒருவர் உங்களுக்குள்ளார கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்ற வேண்டுதலை முதலாவதாக உங்கள் முன் வைத்து இந்த காணொலிக்குள் செல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது ரஹ்மான் ரஹீம் ஆகிய இரண்டு சொற்களும் ரஹிம என்ற மூலத்திலிருந்து பிறந்த சொற்களாகும். ரஹிம என்ற சொல்லின் பொருள் அருளினான் அல்லது இறக்கினான், இறக்கி அருளினான் என்பதாகும். ஒரே மூலத்திலிருந்து இந்த இரண்டு சொற்களும் பிறந்து இருந்தாலும் இரண்டு சொற்களும் அருள் புரிவான் என்ற பொதுவான கருத்து இருந்த போதிலும் இதில் சிறிய வித்தியாசமும் இருக்கிறது. அது என்ன அந்த சிறிய வித்தியாசம் என்று கேட்டால், வேண்டியவன் வேண்டாதவன், விருப்பமானவன் விருப்பம் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அருள் புரிபவன் ரஹ்மான் என்றும், வேண்டியவர்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக அருள் புரிபவன் ரஹீம் என்றும் அரபு மொழியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த உலகத்தில் ரஹ்மானாகவும் இரு உலகிலும் ரஹீமாகவும் இருப்பவனே என்று அல்லாஹுவை குறிப்பிடும் வழக்கம் இருந்து வந்தது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் அருள் புரியும் போது நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையை செய்வதில்லை. அல்லாஹ் செய்யக்கூடிய அருள்கள் இருக்கிறத இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நல்லவன் கெட்டவன் என்று அல்லாஹ் தேர்வு செய்து வழங்குவதில்லை. அனைவருக்கும் அதை பொதுவாக ஆக்கியிருக்கிறான். அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் இந்த உலகத்தில் பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கி வருகிறான். எனவே தான் இவ்வுலகத்தை பொறுத்தவரை அவன் ரஹ்மானாக இருக்கிறான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தனது நல்லடியார்களுக்கு மட்டும் மறுமையில் பிரத்யோகமான அருளை வழங்குவான். இம்மையிலும் கூட தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக அருளும் புரிகின்றான். அதனால்தான் இரு உலகிலும் ரஹீமாக இருப்பவனே என்று குறிப்பிடப்படுகிறது. சுருக்கமாக கூறுவதென்றால், ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளன் என்றும் ரஹீமுக்கு நிகரற்ற அன்புடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம். அருள் இரக்கம் என்பது
வேண்டியவன் வேண்டாதவன் என்ற அடிப்படையில் வழங்கப்படுவது இல்லை. ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட அருள் செய்யலாம். அவன் நமக்கு வேண்டியவனோ தெரிந்தவனோ கிடையாது. புரியுதா? நாம் ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம். அவன் நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்தா செய்கிறோம், அப்படி இல்லை. ஏன் நாய்க்கு கூட நாம் அருள் இரக்கம் காட்டலாம். எதனால்? அதை நேசிக்கிறோம் என்ற பொருள் இல்லை. அன்பு என்பது வேண்டியவர்கள் மீது மட்டுமே ஏற்படுவதாகும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்பு என்பது நமக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடியது. நண்பனுக்கு ஒரு பொருளை நாம் கொடுக்கும்போது அன்பும் உள்ளது, அதில் அருளும் இருக்கிறது. அதையே ஒரு பிச்சைக்காரனுக்கு போடும்போது அருள் மட்டுமே இருக்கும். ரஹ்மான் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் அவன் ரஹ்மானாகவும் அளவற்ற அருளாளனாகவும், நல்ல மனிதர்களுக்கு மட்டுமாக ரஹீமாகவும் நிகரில்லா அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்பது அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற இந்த சொற்றொடரின் பொருளாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று ஏன் கூற வேண்டும் என்பதற்கு இப்போது நமக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்கிறது இல்லையா? அவன் ரப்புல் ஆலமீனாக இருப்பதனாலும், அவன் ரஹ்மானாக இருப்பதனாலும், அவன் ரஹீமாக இருப்பதனாலும் அவனுக்கு எல்லா புகழும் என்ற காரணத்துடன் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ரஹ்மான் என்ற திருப்பெயர் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ நபி தோழர்களின் பேச்சுகளிலோ பயன்படுத்தப்பட்டதே இல்லை. அல்லாஹ் என்ற சொல் எவ்வாறு எந்த சந்தர்ப்பத்திலும் வேறு எவருக்கும் பயன்படுத்தவில்லையோ அதேபோல்தான் ரஹ்மான் என்பதும் வேறு எவருக்கும் பயன்படுத்தவில்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த சொற்றொடருடைய ஒரு சிறிய விளக்கம்தான் இது இல்லையா? இதை சரியாக நீங்கள் செவிமடுத்து அல்லது படித்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆர்டிக்கலையும் பதிவு செஞ்சுருக்கேன். படிங்க. படிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் சிந்தித்து அதிலிருந்து பொருள்களை விளங்கிக் கொள்ளலாம். சுருக்கமாக தான் இந்த பதில். நேரத்தின் காலத்தின் அவகாசம் கருதி சுருக்கமாக சின்ன சின்ன காணொலிகளாக போட வேண்டும். அதிகமாக விளக்கங்கள் கொடுத்து போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். எனவே மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை அசை போட்டு தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. அல்லாஹ் கூறுவதாக, நீங்கள் ஒரு ஜான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தால் அவன் ஒரு முலம் உங்களை நோக்கி வருவான். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஒரு முலம் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு பாகம். நீங்கள் நடந்து வந்தால் அவன் ஓடோடி வருவான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் இதை நோக்கி நெருங்கினால், அதற்கான முயற்சிகளை செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய மார்க்க கல்வியை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு உங்களுக்கு எளிதாக்கி தருவான் என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் அல்லது நமது அப்பம்பாட்டன் ஏற்ற அந்த இஸ்லாத்தில் நம்மை முஸ்லீமாக பிறக்க வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு புரிந்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மார்க்கத்தை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு எளிதாக்கி தருவான் என்று அன்போடு கூறிக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்க குழுமங்களில் கொண்டு சேருங்க. மறக்காமல் உங்களுடைய கமாண்டில் உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. நன்றி.